அனைவருக்கும் வணக்கம். நான் ஜீவிதா. செழியன் ஃபுட் கோர்ட்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த சேனலில் அனைத்து விதமான ரெசிபியும் அப்லோட் செய்யப்படும். இது எங்களுடைய ஃபஸ்ட்டு ரெசிபி. ஸோ ஸ்வீட்டோடு நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். தேங்காய் பர்ஃபி. இதுக்கு ரொம்ப பெரிய இன்க்ரீடியன்ஸ்லாம் ஒன்றும் தேவையில்லைங்க. நம்ம வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் தான். ஸோ இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. தேங்காய் பர்ஃபி செய்ய தேவையான பொருட்கள்: துருவன தேங்காய் 3 கப், சர்க்கரை 2 கப், நெய் 2 டேபிள் ஸ்பூன், பால் 1/2 கப், ஏலக்காய் தூள் தேவையான அளவு. தேங்காவை கட் பண்ணி வச்சுக்கோங்க சின்ன சின்னதாக. அப்போ தான் மிக்சியில் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் மிக்சியில் போட்டு இந்த மாதிரி பொடிசாக அரைச்சி வச்சுருக்கேன். தேங்காய் பர்ஃபி செய்கிறதுக்கு இந்த மாதிரி இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். அப்படியே கூட திருவிக்கலாம், ஆனால் மிக்சியில் போட்டால் நல்லாயிருக்கும். நைஸாக இருக்குது பாருங்கள், அப்படியே ரொம்ப மெலிசாக. அப்படியே அடுப்பில் கடாய் ஒன்று வச்சுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த தேங்காவை வறுக்கிறதுக்கு அதுவே போதுமான அளவு தான், அதுக்கு மேலே வேண்டாம் நெய். நெய் சூடாயிடுச்சு. தேங்காவை ஆட் பண்ணி நல்லா கைவிடாமல் அதை கலரிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிக்கிற மாதிரி ஆகிடும். அந்த பச்சை வாசனைலாம் போகணும், ஈரப்பதம் அதெல்லாம் போகணும். அதுக்கு ஃபஸ்ட்டு அதை நெய்யில் நம்ம வறுபடணும். நீங்கள் வறுக்கும் போதே உங்களுக்கே தெரியும் அந்த பச்சை வாசனைலாம் போகிறது. எவ்வளோ நைஸாக இருக்குது பாருங்கள். மிக்சியில் போட்டு அரைச்சதுனால தேங்காய் பர்ஃபி இந்த மாதிரி இதில் செஞ்சோன்னா நல்லாயிருக்கும். லைட்டாக அது கலரும் சேஞ்ச் ஆகும் நம்ம வறுக்கும்போது. அடுப்பை மீடியம்லேயே வைங்க, ரொம்ப ஹையில் வைக்காதீங்க. ஏலக்காய் தூள் சேர்க்குறேன் இப்போது. ஏலக்காய் தூள் சில பேருக்கு கொஞ்சம் அதிகமாக இருந்தால் பிடிக்கும், சில பேருக்கு கம்மியாக இருந்தால் பிடிக்கும். ஸோ உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற போல் நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சமாக தான் போட்டுக்கேன். சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. சர்க்கரை பதில் கண்டென்ஸ் மில்க் கூட சேர்க்கலாம், அது உங்களுடைய ஆப்ஷன் தான். அது 3 கப்பு துருவன தேங்காய்க்கு 2 கப்பு சர்க்கரை சேர்த்துருக்கேன்னா. ஒரு வேளை இனிப்பு அதிகமாக கொஞ்சம் வேணும் அப்படின்னா 1/2 கப்பு இன்னும் சேர்த்துக்கோங்க, போதும். ரொம்ப அதிகமாக சேர்த்தாலும் திகட்டுற மாதிரி இருக்கும். இது நல்லா சேர்ந்து வருது அப்படியே அந்த தேங்காய் சர்க்கரை எல்லாம். உங்களுக்கு தேவை அப்படின்னா நெய்யில் கொஞ்சோண்டு முந்திரி வறுத்து கூட இதோட ஆட் பண்ணிக்கலாம், நல்லா தான் இருக்கும். நான் இன்றைக்கி ஆனால் சேர்க்கலை முந்திரி, வெறும் அப்படி தான் பண்ணியிருக்கேன். அந்த சர்க்கரை எல்லாமே தேங்காயோட நல்லா பைண்ட் ஆகிடுச்சு. ஃபெஸ்டிவல் டைமில் நம்ம வீட்டில் எப்படியும் கோகோனட் இருக்கும். ஸோ அதை என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பர்ஃபியெல்லாம் செஞ்சு வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். பசங்களாம் நல்லா சாப்பிடுவாங்க இதை. இதுக்கு யூஸ் பண்ணுற பொருள் எப்பவுமே நம்ம வீட்டில் இருக்கிறது தான். பால், சர்க்கரை, ஏலக்காய் தூளெல்லாம். அந்த தேங்காய் சர்க்கரையெல்லாம் நல்லா கலந்து விட்டாச்சு. இது கலர் ப்ரௌனாக மாறும், சர்க்கரை போட்டிருக்கோம் இல்லையா, அதனால். பால் ஆட் பண்ணிக்கலாம். 3 கப்பு தேங்காய் 2 கப்பு சர்க்கரைன்றதுனால நான் 1/2 கப்பு பால் விட்டுருக்கேன். ஒரு வேளை நீங்கள் அதெல்லாம் அதிகமாக எடுத்திங்கன்னா பாலோட அளவை கூட கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோங்க. நம்ம பால் ஆட் பண்ண பிறகு இந்த மாதிரி தளன்னு மாறும். அது இது நல்லா சேர்ந்து வருது பாருங்கள். அப்புறம் பால் ஆட் பண்ண பிறகு வாசனையும் செமையாக இருக்குது.
தேங்காய் பர்ஃபி நல்லா சுவையாக இருக்கும் போல், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் போல், வாசனையும் பயங்கரமாக இருக்குது. இந்த நேரத்தில் லாஸ்ட்டாக அந்த 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். அதோடு நல்லா கலந்து விடுங்க. எதுக்குன்னா தட்டில் போடும்போது பீஸ் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நெய் போட்டு எல்லாத்தையும் அதை ஆட் பண்ணி விட்டோன்னா. தட்டில் நெய் தடவிக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு பீஸ் வந்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா அது அப்படியே ஒட்டிக்கும் அந்த தட்டில். கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி அகலமான தட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ இதில் மாற்றிக்கலாம் தட்டில். இது கொஞ்சம் ஆறின பிறகு உங்களுக்கு தேவையான ஷேப்பில் ஃபஸ்ட்டு லைட் கட் பண்ணி மட்டும் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா ரூம் டெம்பரேச்சர் வந்த அப்புறமா தான் அந்த பீசஸ்லாம் எடுக்கணும். இந்த கரண்டிலே கூட அப்படியே பண்ணலாம். இல்லைனா ஒரு ஸ்பூனோ ஒரு கிண்ணத்தில் பின்னாடி நெய் தடவிட்டு அப்படியே தட்டி விட்டிங்கன்னா இந்த மாதிரி வரும். இப்போ பாருங்கள் கொஞ்சம் ஆறி இருக்குது. முதல்ல இந்த மாதிரி பீஸ் போட்டு வச்சிடலாம். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ நீங்கள் அந்த ஷேப்புக்கு கட் பண்ணிக்கலாம். நல்லா ஈஸியாக வருது பாருங்கள், கொஞ்சம் ஆறின பிறகு போட்டால். இப்போ நல்லா ஆற விட்டாச்சு. நம்ம பீசஸ்லாம் எடுத்துடலாம். இது நீங்கள் செஞ்சுட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா 2 நாள் 3 நாள் கூட நல்லாயிருக்கும். சுவையான தேங்காய் பர்ஃபி ரெடி. இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நிச்சயமாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.